ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீனில் தான் என்னோடய விலாகை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே எடுத்த வீடியோ தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரிச்சு அரைச்சி வச்சிடலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா மண்ணாக இருந்தனால அது தண்ணியில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பூண்டுமே நான் தண்ணியில் போட்டு உரிக்க போகிறேன். நான் எப்போவுமே பூண்டு உரிக்கணும்னா தண்ணியில் போட்டு தான் உரிப்பேன். தண்ணியில் போட்டு உரிச்சோம்னா பூண்டோட தோல் சீக்கிரமாகவே வந்துடும். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு உரிக்கணும்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டுருங்க. அது நல்லா ஊறிடும். அப்புறமா நீங்கள் எடுத்து உரிச்சு பாருங்கள், அதோட தோல் ஈஸியாக வந்துடும். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அதனால் ஈவினிங்கே ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்ட்டு அம்மா யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சுட்ட கத்திரிக்காய் பண்ணி கொடுமான்னு ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ணி கொடுத்து ரொம்ப பல வருஷம் ஆகுது. அதனால் ஆசை திடீர்னு சாப்பிட்ணுன்ட்டு. சரி, ஓகே, நான் கேட்டுட்டனால அம்மா இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங்கே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மத்தியான நேரத்தில் கிச்சனுக்குள்ளே வர முடியல, ரொம்பவே வேகுது, அனலாக இருக்குது. அதனால் ஈவினிங்கே பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல நெக்ஸ்ட் டே. அதனால தான் அம்மா இப்போவே பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் ஒரு 7-8 கத்திரிக்காய் இருந்தது. அது எல்லாத்தையுமே அதோட தோல் நல்லா கருப்பாகிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துட்டாங்க. அப்புறமா ஒரு முழு பூண்டு, ஒரு 4 தக்காளி அதையுமே நெருப்பில் நல்லா சுட்டு எடுத்துட்டாங்க. நானுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அம்மாட்ட கேட்டேன். ஆனால் அம்மா கை சுட்டுடும் அப்படின்ட்டு கையில் கொடுக்கல. அவங்களே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அது கருகின தோல் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். ஆனால் ரொம்ப சூடாக இருந்தது. அதனால் அப்படியே அதை வச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா எனக்கும் என் தங்கச்சிக்கு காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. அது சூடு ஆறிடுச்சு. அதனால் திரும்ப சூடு பண்ணிவிட்டு வீட்டில் பொரி இருந்தது. எனக்கும் என் தங்கச்சிக்கும் காஃபியில் பொரி போட்டு குடித்தா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் என்ன மாதிரி தானே பொரி இருந்தால் டீ காஃபியில் போட்டு குடிப்பீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ரொம்பவே பிடிக்கும். அந்த பொரியை காஃபி நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சிட்டு வரக்குள்ள அம்மா சுட்டு வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அப்புறமா அதில் தோல் எல்லாமே நம்மளே க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கத்திரிக்காயோட தோல் பார்த்தீங்கன்னா நல்லாவே கருகிருச்சு. அதனால ஈஸியாக உரிச்சோன்னே வந்துருச்சு. என்ன பண்ண தேவையில்ல, கையில் வச்சு லைட்டாக பீல் பண்ணாவே போதும். எல்லா தோலும் தானாகவே உறிஞ்சு வந்துடுது. எல்லா கருகின தோலையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கருப்பு தோல் கூட இல்லை, எல்லாமே அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச கத்திரிக்காய், பூண்டு, தக்காளி இது 3யுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் மேலே இருக்க அந்த காம்பை வெட்டிட்டு அரைங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, லைட்டாக அரைச்சா போதும். அப்புறமா சின்ன ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி ஊற போட சொன்னாங்க அம்மா. அதையுமே ஊற போட்டுட்டேன். நெக்ஸ்ட் எங்கள் அம்மா தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கடுகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டுட்டு தாளிச்சிட்ருக்காங்க. எல்லாமே கொஞ்சமாக செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம் அதையுமே அதில் ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறமா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டாங்க. அப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பு அதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான், தாளித்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட்டு கத்திரிக்காய், தக்காளி, பூண்டு அந்த 3யுமே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு. அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான காரம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம புளி ஊற போட்டோம்ல, அதுக்கு அரைச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். லைட்டாக பசி எடுத்துருச்சு. நேற்று மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த வாட்டர்மெலன் இருந்தது. சரி, ஓகே, அது எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். பழம் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்தது. எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி பவுலில் போட்டு கொடுத்தாச்சு ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட. எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தே ஆகணும். ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி சாப்பிட்டுப்போம். அப்புறமா ஃப்ரிட்ஜில் மாங்காய் கூட இருந்தது, லைட்டாக பழுத்து இருந்தது. சரி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அதையுமே கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு கொண்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஜாலியாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டின்னர் பண்ணுறதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. டின்னருக்கு சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் நெகிட்டி கொடுத்துருவேன். அம்மா வேக வச்சு எடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே சப்பாத்தி போடணும்னா நானும் எங்கள் அம்மாவும் தான் பேர். நான் நெகிட்டி கொடுத்துருவேன், எங்கள் அம்மா வேக வச்சு எடுத்துருவாங்க. எனக்கு நெகிட்டுக்குன்னு தனியாக கட்டையெல்லாம் வச்சு நெகிட்ட வராது. கீழே அந்த ஸ்லாப்லேயே க்ளீன் பண்ணி விட்டு அங்கேயே வச்சு நெகிட்டிடுவேன். மெயினாக எல்லா சப்பாத்தியுமே நெகிட்டி வச்சுட்டேன். அது நிறையா ஓட்டை கூட இருக்குது பாருங்களே. அப்புறம் எங்கள் அம்மா எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக சப்பாத்தி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சப்பாத்தி நெகிட்டின மாவு எல்லாமே சிந்தி இருந்துச்சு. அது எல்லாமே ஈர துணி போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த மாவெல்லாம் ஈஸியாக வந்துடும். காஞ்சிருச்சுன்னா வராது. நம்ம சப்பாத்திக்கு என்ன சைடிஷ் பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா முட்டை இருந்தது. சரி, ஓகே, முட்டை ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச ஆனியனை ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறமா வீட்டில் ஒரு 3 எக் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் கட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். முட்டையோடு விழுந்துரும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கட் பண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு
எக்கு சப்பாத்தி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கும் இந்த ஃப்ரை பண்ண எக்குக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே எல்லாத்துக்கும் டின்னர் வச்சு கொடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு. இப்படி தான் அன்றைக்கி என்னோட ஈவினிங் டு நைட் டே வந்து பிஸியாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.